வெல்கம் டு வெண்பா மீடியா டெக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சீரீஸ் மாதிரி இன்னைக்கு தொடங்க இருக்கிறோம். என்னன்னா மாயா பிகினர்ஸ்க்கான ஒரு சீரீஸ் தான். பிகினர்ஸ் மாயாவை எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கிறது, எப்படி சிம்பிளா கத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சிருக்கேன். ஸோ நமக்கு என்னென்ன தேவை, என்ன டூல்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டா போதும், ஓரளவுக்கு மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த டுட்டோரியல் மூலமாக பார்க்க போகிறோம். இது ஒரு சீரீஸாக வரப்போகுது. ஸோ வாங்க முதல் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணுறோம், ஒர்க் ஸ்பேஸு, மாடலிங் ஆப்ஷன் செலெக்ஷன், ஸோ இதெல்லாம் என்னோட ரெஃபரன்ஸ்க்கு நான் வச்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். முதல்ல பார்ட் 1ல் என்ன பார்க்க போகிறோம், மாயாவோட இன்டர்ஃபேஸ் அண்டு ஆப்ஜெக்ட் கிரியேஷன், ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறத வச்சும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாயாவை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டனாவே உங்களுக்கோட ஒர்க் ஸ்பேஸ் இப்படி தான் இருக்கும். ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னா, மேலே பார்த்தீங்கன்னா மெனுஸ்லாம் இருக்கும், ஃபைல், எடிட், கிரியேட்டு, அப்படி மற்ற மெனுஸ்லாம் இருக்கும். ஸோ அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ண போகிறோம், கர்வ்ஸா இல்லை மாடல் பண்ண போகிறோமா, பாடி மாடல் பண்ண போகிறோமா, ஸ்கல்பிங் பண்ண போகிறோமா, ரிங்கிங் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத பற்றி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இதை ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் நம்ம போனால் ஈஸியாக புரியும் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வழியாகவே நம்ம என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா ஒர்க் ஸ்பேஸ்னா என்ன அப்படிங்கிற பார்ப்போம். இதுதான் ஒர்க் ஸ்பேஸ், மொத்தமாக தெரியுதுல, இதுதான் ஒர்க் ஸ்பேஸ். இதை நமக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது. அது எப்படின்னு பார்த்தோம்னா, மேலே பார்த்தீங்கன்னா அப்பர் ரைட் ஹேண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் போய் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா நிறைய வரும். ஸோ மாடலிங் கிளாசிக்னு இருக்குது, அது டிஃபால்ட்டாக இருக்குது. மாடலிங் ஸ்டாண்டர்டாக உள்ளது, ஏன்னா இதை மாடலிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த ஒர்க் ஸ்பேஸில். ஸோ மாடலிங் டூல் கிட்டு, ஆட்ரிபியூட்ஸ் எடிட்டரு, இந்த டூல்ஸ் இது மட்டும்தான் இருக்கும். கீழே உள்ள அந்த டைம்லைன் தான் காணாமல் போயிருக்கும். இப்போ நான் இதில் ஸ்கல்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்கல்பிங்கான தேவையான மட்டும்தான் இருக்கும். இல்லை நான் ரிக்கிங் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரிக்கிங் தகுந்த மாதிரியான ஒர்க் ஸ்பேஸ் மாறிடும். இல்லை அனிமேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, அனிமேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் ஸ்பேஸ் வந்துடும். ஸோ கிராப் எடிட்டர், டைம் எடிட்டர், கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டைம்லைன் வந்துடும். இங்கே கீ பண்ணி அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் நம்ம மாற்றிக்கலாம். பொதுவாக நீங்கள் ஸ்டாண்டர்டாக நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இதில் எதையுமே நீங்கள் கை வைக்க வேணாம். மாயா கிளாசிக்கே இருக்கட்டும். சப்போஸ் ஏதாவது மாறி இருந்துச்சுன்னா நீங்கள் பழையபடி கொண்டு வரணும். இப்போ எடுத்தாக்கில் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாசிக்கில் கொண்டாந்து வச்சுங்க. ஸோ ஒர்க் ஸ்பேஸ் செட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேசிக் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு அனிமேஷன் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா மாடலிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ரிசோர்ஸ் கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாடலிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு மாடலிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம மாடலிங்கை செலக்ட் பண்ணணும். அதை எங்கே செலக்ட் பண்ண போகிறோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க, மாடலிங்கா, ரிக்கிங்கா, அனிமேஷனா, ரெண்டரிங்கா அப்படின்னு. ஸோ நம்ம ரிக்கிங் கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாறிக்கும். ஸோ ரிக்குக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். மாடலிங் கொடுத்தீங்கன்னா மாடலிங் தகுந்த மாதிரி மாடலில் மெஷ் எடிட் பண்ணுறது, மெஷ் டிஸ்பிளே, எடிட் மெஷ்ஷு, ஸோ யூவி, இதெல்லாம் மாடலிங் சம்மந்தமான உள்ள மெனுஸ் மாறிடும். இல்லை அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா அனிமேஷனுக்கான மெனுஸ்லாம் மாறிடும். ஸோ இது எல்லாமே மாறி இருந்துச்சுன்னா நீங்கள் மாடலிங்லாம் கொண்டாந்து வச்சுருங்க. ஸோ மாடலிங் செலெக்ஷன் மஸ்ட். ஸோ மாடலிங் செலெக்ஷன் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே மாடலிங்கான எடிட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே வந்துடும். ஓகே, தென் மவுஸ் மூவ்மெண்ட் அண்ட் மூவ்மெண்ட் இன் சீன், அதை என்ன பார்க்க போகிறோம்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா சீனு. ஸோ இதில் நம்ம எப்படி மவுஸை மூவ் பண்ணி எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் பார்க்குறது, அது மாதிரி மவுஸ் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நான் ஜூம் பண்ணி போகணும் அப்படின்னா எனக்கு 2 விதமாக போகலாம். மவுஸோட சென்டர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரோல், அதை ஸ்க்ரோல் பண்ணிங்களாவும் கிட்ட போய் தூரமாக வரும். இன்னொன்று என்னென்னா, ஆல்ட்டை பிடிச்சிட்டு மவுஸோட ரைட் கிளிக்
பண்ணிவிட்டு ரைட் கிளிக் வந்து பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா பேன் ஆகும். ஸோ முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துருக்கோம். ஓகேங்களா? இன்னொன்று என்ன, அடுத்து என்னென்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் சுற்றி பார்க்கணும், ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஆல்ட்டை பிடிச்சி லெஃப்ட் மவுஸ் பட்டன் ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் மவுஸ் பட்டன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து மூணும் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க உங்களுக்கு வந்து மாடலில் வந்து ஈஸியாக பண்ண முடியும், இந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து விளையாட முடியும். ஸோ ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு மவுஸில் உள்ள 3 பட்டன்லையுமே வேலை இருக்குது. இப்போ ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு சென்டர் மவுஸுக்கு பண்ணிங்கன்னா மேலே கீழே இங்கே லெஃப்ட் ரைட்டு எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். ஸோ ஆப்ஜெக்ட் எனக்கு இங்கே வரணும், நான் அந்த பக்கம் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ட்டை பிடிச்சி லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். இப்போ எனக்கு இங்கே கொண்டாந்து வைக்கணும்னா ஆல்ட்டை பிடிச்சி சென்டர் மவுஸு. ஓகே, இப்போ வந்து ஆல்ட்டை பிடிச்சி லெஃப்ட் மவுஸ் பண்ணேன்னா ஓரளவுக்கு மேலே தூக்கிறேன். இப்படி எந்த ரொட்டேஷன் வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம், ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் கிளிக். ஸோ நீங்கள் வந்து அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ட போனால் கிட்ட இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாடல் வந்து எடிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மவுஸ் மூவ்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம், இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து டூல் பாக்ஸ் பார்க்க போகிறோம். டூல் பாக்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா இதுதான் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் டூல் பாக்ஸ். ஸோ இதை என்ன பண்ணோம்னா இது வந்து செலெக்ஷனு நார்மலாக வெளியில் செலக்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிடும். குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த லேசர் டூலுக்கு செலக்ட் பண்ணி நம்ம அப்படியே செலக்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக இருக்குன்னா ரொம்ப குழப்பிக்காங்க, இந்த செலெக்ஷன் டூல் மட்டும் பார்த்துக்குங்க. கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, அடுத்து வந்து மூவ் டூல், ரொட்டேட் டூல் அண்டு ஸ்கேல் டூல். இது வந்து ரொம்ப முக்கியமான இந்த 3 டூலும் இதை பற்றி பார்ப்போம். ஸோ மூவ் டூல்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மூவ் டூலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 ஆக்சிஸில் உங்களுக்கு வந்து வந்துடும். எக்ஸ் ஒய் இசட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஏரோஸ் வந்துடும். இது என்னென்னா இந்த 3 ஆக்சிஸ்லையும் நம்ம வந்து மூவ் பண்ணுறது இந்த ஆப்ஜெக்டை. ஸோ ஒய், இது எக்ஸு, இது வந்து ஜி, நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே டிரான்ஸ்லேட்டில் மூவ் ஆகுது வேல்யூஸ். இப்போ இது மூவ்மெண்ட்ஸு, இது மூவ் டூலு. அடுத்து ரொட்டேட் டூல் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல பார்த்தது வந்து மவுஸ் மூவ்மெண்ட் நம்ம வியூ போர்ட்டை வந்து நம்ம மூவ் பண்ணி பார்த்துக்கிறது, அந்த ரொட்டேஷன் இது. ஓகேங்களா? இதுக்கு குழப்பிக்காதீங்க, இது வந்து வியூ போர்ட்டை மொத்தமாகவே நம்ம நடந்து போய் பார்க்கணும். ஒரு சிலை இருக்குது, இங்கே வந்து ஒரு சிலை செஞ்சுக்கிறீங்க, அந்த சிலையை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும், சுற்றி வேலை பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது இந்த மவுஸு ஆல்ட் ப்ளஸ் மவுஸ் கிளிக்கு பட்டு பண்ணுறதுலாம் அந்த வேலை. இப்போ நீங்கள் ஸ்டேடியாக நிற்கிறீங்க, எனக்கு இந்த சிலையை சுற்றி விடணும் அப்படிங்கும்போது இந்த ரொட்டேஷன் சொல்லி எடுத்து ரொட்டேட் பண்ணிக்க, எப்படி வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் சிலையை வந்து இப்படி திருப்பி போட்டுலாம் வேலை பார்க்க மாட்டீங்க, நீங்கள் நார்மலாக நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு உங்கள் மாடலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாமே தவிர நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி இதை ரொட்டேட் பண்ண வேணாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கிட்டு போய் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் இந்த மவுஸ் மூவ்மெண்ட் ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டூல். ஸோ ஸ்கேல் வந்து அதே மாதிரி தான் XYZல வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் எந்த இதில் வந்து உங்கள் ஸ்கேல் பண்ணணுமோ அதில் வந்து நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து சென்டர் ஸ்கேல். இப்போ எல்லா சைடுமே ஸ்கேல் ஆகி வந்துடும். அந்த ஆப்ஜெக்ட் என்ன டைமென்ஷனில் இருக்கோ அதே டைமென்ஷனில் ஸ்கேல் ஆகிரும், பெருசாகும் சின்னதாகும். ஸோ இந்த சென்டர் ஸ்கேல் பண்ணும்போது இல்லை எனக்கு இந்த ஆக்சிஸில் மட்டும் பெருசாகணும் அப்படின்னா இது தனித்தனியாக பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மொத்தமாக சின்னதாகணும் அப்படிங்கும்போது இந்த சென்டரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இது மவுஸை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக மாறும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் சென்டர் மூவ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, சென்டரில் வந்து மூவ் பண்ணிக்கலாம், சென்டர் இதை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பார்த்தோன்னா நம்ம இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா
அவுட்லைனர். ஸோ அவுட்லைனர்னா என்னன்னா நம்ம இந்த சீன்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறத அவுட்லைனர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த அவுட்லைனரை நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷோ ஆர் ஹைட் அவுட்லைனர்னு. இதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அவுட்லைனர் வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேமராஸ், இதெல்லாம் டிஃபால்ட்டா உள்ள ஆப்ஜெக்ட்ஸ். இது நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ். எந்த சீன்ல மொத்தம் எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குங்கிறத இங்கே கவுண்ட் ஆகும். இப்போ பாருங்க, நான் ஒரு புதுசாக ஒரு ஸ்பியரை நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஸ்பியர் இங்கே ஆட் ஆயிடுச்சு. இந்த சீனில் எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியுது. இப்போ நான் இங்கே ஒரு டாரஸை ஆட் பண்ணுறேன். ஸோ அதுவும் இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த அவுட்லைனர் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ஆப்ஜெக்டில் நம்ம சீனில் எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஈவன் நீங்கள் இங்கே என்ன கிரியேட் பண்ணாலும் இங்கே வந்துடும். லைட்டு கிரியேட் பண்ணாலோ இந்த சீனில் என்ன வச்சாலுமே இந்த அவுட்லைனரில் தெரியும். இது ஒரு கேமரா கிரியேட் பண்ணாலும் அந்த கேமரா இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணிக்கலாம். நார்மலாக நேமிங் வச்சு பண்ணிக்குவாங்க. இது டிஃபால்ட் நேமை மாற்றணும் அப்படின்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மாற்றிக்கணும். ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நேம் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி கூட நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆப்ஜெக்ட் வேணும் இங்கேயும் நார்மலாக இங்கே செலக்ட் பண்ணுறதை விட இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வேணும், கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா. அதே டீசெலக்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதான் அவுட்லைனர். அடுத்து பார்த்தீங்கன்னா சேனல் பாக்ஸ். சேனல் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் சேனல் பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதோட டிரான்ஸ்லேட்டை நம்ம மாற்றிக்கலாம், ரொட்டேட்டை மாற்றிக்கலாம், ஸ்கேலை மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே இங்கே சேனல் பாக்ஸில் வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே 0ல் இருக்கும். ரொட்டேட்டு, ஸ்கேல் மட்டும் எப்போவுமே 1ல் இருக்கும். ஸோ இதன் டிஃபால்ட்டாக இருக்கும். இதை நம்ம நார்மலாக இங்கே போய் இங்கே ஸ்கேல் கொடுத்து இந்த வேல்யூ ஸ்கேல் பண்ணுறதுக்கு பதில் தான் நம்ம இங்கேயும் கூட மாற்றிக்கலாம். ஸோ 5 ஒரு 5 எனக்கு இது மாதிரி இங்கே நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி எனக்கு ஒயில் 0.5 மூவ் ஆகணும், இல்லை 1 மூவ் ஆகணும், 5 மூவ் ஆகணும். ஸோ நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். நீங்கள் நார்மலாக இந்த மூவ்மெண்ட் இங்கே கொண்டு வரது பதில் நீங்கள் கரெக்டான ஒரு வேல்யூ கொடுத்து பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் எங்கே யூஸ் ஆகும்னா ஒரு அனிமேஷன் பண்ணும்போது யூஸ் ஆகும். இந்த இடத்துலேருந்து இங்கே மூவ் பண்ண அப்படிங்கும்போது அனிமேஷனில் இது யூஸ் ஆகும். இதை நம்ம ஃபியூச்சரில் அனிமேஷன் கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ இதுதான் சேனல் பாக்ஸ். இதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எடிட் பண்ணிக்கிறது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மை நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த இன்புட்டை இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட்னு இருக்கும். ஸோ இங்கே பாலி கியூப்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இதோட வித்து எல்லாத்தையும் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு இத்தனை சென்டிமீட்டரில் எனக்கு வேணும், இத்தனை ஹைட்டில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒர்க்கிங் யூனிட்ஸ்ன்னு இருக்கும். எந்த யூனிட்ஸில் நீங்கள் இந்த வேல்யூஸ்லாம் எங்கே சென்டிமீட்டரில் கொடுக்க போகிறீங்களா, இல்லை மீட்டரில் கொடுக்க போகிறீங்களா, இன்ச்சில் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் இந்த ப்ரிஃபரன்ஸில் போய் செட்டிங்கில் போயிட்டு சென்டிமீட்டரில் செலக்ட் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குன்னா விண்டோஸில் செட்டிங் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா அங்கே ஒர்க்கிங் யூனிட்ஸ் இருக்கும். அது நீங்கள் சென்டிமீட்டரா இன்ச்சா அப்படின்னு நீங்களாம் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்க. நீங்களாக டிஃபால்ட்டாக சென்டிமீட்டரில் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ இன்ச்சில் வச்சு ஒர்க் பண்ண போகிறீங்களா, எது ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு போய் யூஸ் ஆகும்னா இந்த சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் லேஅவுட் மாதிரி போடுவாங்களா, ஸோ பர்ஃபெக்டாக வேல்யூ வச்சு கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி இதுக்கு இங்கே யூஸ் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ஸ் பாக்ஸ் அண்ட் லேயர் எடிட் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமானது ஆட்ரிபியூட் எடிட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் எடிட்டர்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாவே
இங்கே வந்து ஓப்பன் ஆகிரும் இந்த எடிட்டர். ஸோ இந்த பாக்ஸோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்துடும் இதில். ஸோ இதோட ஷேப்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து இதோட எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸாக நீங்கள் அதை எடிட் பண்ணணும்னா இதில் போய் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இங்கே போய் நம்ம இந்த இதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணதுனால இங்கே அப்படியே இருக்குது. டெலிட் பண்ணோம்னா இது போயிடும். சப்போஸ் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம மாற்றோம்னா இங்கே போனீங்கன்னா ஆட்ரிபியூட் எடிட்டில் தான் நம்ம போய் மாற்றிக்கலாம். ஆட்ரிபியூட் எடிட்டில் போயிட்டு பாலிக்யூப், இதுதான் பாலிக்யூப். ஸோ இதோட வித்து, ஹைட்டு, டெப்த்து இதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதோட சப்டிவிஷன் வித்துன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட எத்தனை சப்டிவிஷன், இது ஒரு டிவிஷன்னா இதில் எத்தனை சப்டிவிஷன் வரணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஹைட்டில் எத்தனை சப்டிவிஷன் வேணும், டெப்த்தில் டெப்த்து இதான டெப்த்து, இதில் எத்தனை சப்டிவிஷன் வேணுங்கிறத நம்ம போகலாம். இதுதான் எதுக்குன்னா நம்ம அடுத்த ஒரு மாடல் கிரியேட் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ எனக்கு இந்த இடம் மட்டும் எனக்கு வந்து வெளியில் தள்ளின மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ வர்றது அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறோம்னா ஸோ இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எக்ஸ்ட்ரூடர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நார்மலாக இதுதான் நான் இதோட சப்டிவிஷன்லாம் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது குறைக்கிறது அப்படிங்கிறத இந்த ஆட்ரிபியூட் எடிட்டில் போய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன மெட்டீரியல் கொடுக்க போகிறோம், ஸோ இதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருந்தோமோ அந்த மெட்டீரியலையும் நம்ம இங்கே போய் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதோட கலர் எல்லாத்தையுமே. ஸோ இது வந்து ஆட்ரிபியூட் எடிட்டர். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சேனல் பாக்ஸ் அண்ட் லேயர் எடிட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளேஸ் இருக்கும், டிஸ்பிளேன்னு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கேஸில் வந்து யூஸ் ஆகும். இப்போ இதை வந்து எனக்கு நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது, எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் டெம்பரவரியாக மறைச்சி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஒரு மெத்தட் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயில் போனீங்கன்னா ஹைடுன்னு இருக்கும், ஹைட் செலெக்ஷன் கண்ட்ரோல் ஆச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து செலக்ட் பண்ணிருக்கிறது ஹைட் ஆயிரும். ஷோ கொடுத்தீங்கன்னா ஷோ வந்து ஆல் கொடுத்தீங்கன்னா எதெல்லாம் ஹைடாக இருக்கோ அது எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதுலேயே மாதிரி நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணி இதை மட்டும் ஷோ பண்ண அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். எது மட்டும் இப்போ இது ஹைடாக இருக்குன்னா இங்கே தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிரே கலரில் தெரியும். ஸோ இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, இது வந்து கிரேயாக இருக்கா. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை போய் ஷோ செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கோமோ அது மட்டும் ஷோ ஆகிடும். இல்லைனா இன்னொன்று ஒரு மெத்தட் இருக்குது, நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிக்குவோம், லேயரை வச்சுட்டு லேயரை மட்டும் ஹைட் பண்ணிக்கோமா அந்த மெத்தட் மாதிரி இருக்குது. அதுதான் இங்கே டிஸ்பிளேல இருக்கும். ஸோ இங்கே போனீங்கன்னா கிரியேட் எ நியூ லேயர் அண்ட் அசைன் செலக்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு லேயர் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் அசைன் பண்ண அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நான் இங்கே கொடுத்துட்டு இதோட விசிபிலிட்டி ஆஃப் பண்ணி எனேபிள் பண்ணிக்குவேன். விங்கிறது விசிபிலிட்டி. அதே மாதிரி இதை நான் வந்து எடிட் பண்ணேன். இதோட வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தெரியணுமா, இது வந்து நான் வந்து எடிட் பண்ண முடியாது. இதை அது விசிபிளாக இருக்கும் ஆனால் வந்து அதை எடிட் பண்ண முடியாது, செலக்ட் பண்ண முடியாதுமா. ஸோ அதை வந்து மார்க் கொடுத்தீங்கன்னா மாறிடும். ஸோ இது மாதிரி ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு லேயரையும் நீங்கள் தனித்தனியாக ஒரு லேயரில் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பாக்ஸ் அந்த எடிட்டரில் உள்ள ஒரு ஆப்ஷன்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த பார்ட் வந்து முடியுது, ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடிஃபையிங் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு, இதை எப்படி மாடிஃபையிங் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். நன்றி.